நன்றிகளை இருக்கிறேன். ஏன்னாக்கா இந்த ஒரு பெரிதான சூப்பர் சான்ஸ் இது, கரெக்டுங்களா? இது நமக்குள்ள நம்ம எப்பவுமே நம்ம பிரசங்க கேட்டு கொண்டு இருக்க, எவ்ரி சண்டே கேட்குறோம், அது பிறகு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கேட்குறோம், வீட்டு ப்ரேயருக்கு எல்லா நேரம் நம்ம மெசேஜ் கேட்டுன்னு இருக்கிறோம். நாம் ஒரு சின்ன ஒரு ஆலோசனை, நம்ம எல்லா பாஸ்டுடைய மனைவியிலாக இருக்கிறோம். அந்த மனைவிமார்கள் நம்ம சபை கருத்தை நம்ம கொடுத்துருக்க மனைவிமார்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் மாத்திரம் தான் நம்ம தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில ஆலோசனை நான் சொல்கிறேன், மெசேஜ் கிடையாதுங்க, அதை நல்லா கவனிங்க. அந்த மெசேஜ் கிடையாது, ஒரு நமக்குள்ள ஒரு ஆலோசனை தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கர்த்தருடைய ஊழியக்கார பிள்ளைகளாக, அவங்க மனைவிகளாக நம்ம இருக்கிறோம். நமக்குள்ள அநேக குணாதிசயங்கள், அநேக சாட்சிகள் நமக்குள்ள இருக்கணும். ஆமே. ஏன்னாக்க நம்ம யோசிப்போம், நான் ஊழியக்கார மனைவியாக இருக்கிறேன், எனக்கு பொறுப்புகள் நிறைய இருக்குது. ஊழியக்கார மனைவி என்று சொல்லும்போது நமக்குள்ள அதிக பொறுப்பு ஒன்று இருக்கிறது. ஆனால் நிறைய பேர் அந்த பொறுப்பு உணர்றதே கிடையாது, உணராமல் தான் இஷ்டம் போல் இருக்கிறாங்க. பட் நான் என்னுடைய தனிப்பட்ட விதத்தை நான் யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஊழியக்கார மனைவியாக நம்ம இருக்கும்போது நமக்குள்ள அநேக குணாதிசயங்கள் இருக்கணும். முதலாவது பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம்னாக்கா, நமக்கும் தேவனுக்குள்ள எப்படி இருக்கும், ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். ஐக்கியம்னாக்கா வேத வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, ஆராதனை பண்ணுறது, உபாசிக்கிறது, இப்படியாப்பட்ட காரியங்களை நமக்கு இருக்கணும். ஏன்னா நமக்கு முன்மாதிரியாக இருந்தால் இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவான பார்த்தீங்கன்னாக்கா பிதாவுக்கு பிரியமாய் செஞ்சிருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, யோவான் 8:29 சொல்லுது, பிதாவுக்கு நான் பிரியமான செய்கிறபடியில் அவர் என்னை தனியாக விடுகிறதில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முன்பதாக எல்லாமே எக்ஸாம்பிள் ப்ராக்டிக்கலாக எல்லாம் நடக்கிறதுனாக்கா, இயேசுவானவர் பிதாவுக்கு எப்படி இருந்தார்னாக்கா பிரியமாய் நடந்தார். அப்போ நாமும் கூட இந்த காரிய கட்டத்தில் நம்ம சபையில் இருக்கிறதான ஊழியக்காருக்கு மனைவியாக இருக்கும்போது நாம் எப்படி இருக்கணும், அவருக்கும் நமக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கும். எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு நல்ல ஐக்கியம் இருக்குது, ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும். ஃபெலோஷிப் இருந்தால் தான் சபை எப்படி ஆகுனாக்கா வளரும். வேதத்தில் அநேக ஒவ்வொரு நபர்கள் நம்ம பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. நமக்கு முன்பதாக இயேசு நடந்தார், அதை நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் என்ன சொல்கிறோம், நான் ஊழியக்கார மனைவியாக இருக்கிறேன், எனக்கு ஏன் வேத வசனம், எனக்கு ஏன் உபாசம், எனக்கு ஏன் ஜெபம், ஏன்னாக்கா எங்கள் வீட்டுக்காரனா இருக்கார், பாஸ்டராக இருக்கிறார், அவர் சபை நடத்துகிறாரு, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. பட் அப்படிப்பட்ட ஒரு துளி அளவு கூட நமக்கு அந்த எண்ணம் வரவே கூடாது. நாம் எவ்வளோ ஆண்டவருக்குள்ளே நம்ம போகிறோமோ அப்போ தான் நம்ம ஊழியம் ஆஸ்வதிக்கப்படும். கரெக்டுங்களா? ஏன்னாக்கா உங்களை முன்னாடி பார்த்து எனக்கு கொஞ்சம் லேங்குவேஜ் ப்ராப்ளம், அது நீங்கள் ப்ளீஸ் தயவுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது புரிஞ்சு கொள்ளும்படியாக நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னாக்கா நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன், நான் ஊழியக்கார மனைவியாக இருக்கிறேன், ஆனால் பட் எனக்கு என்ன தேவையில்லை, வேத வசனம் தேவையில்லை, ஜெபம் தேவையில்லை, ஒன்றும் இல்லை. எவ்ரி சண்டே நான் போய் உட்காருவேன், வர்ஷிப் பண்ணுவேன், வந்துடுவேன், அவ்வளோதான் என்னுடைய காரியம் முடிஞ்சிச்சின்னு சொல்லுவோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் அது ரொம்ப ஃபெயிலு. ஊழியத்தில் அது ரொம்ப ஃபெயிலு. ஏன்னாக்கா நம்ம தனிப்பட்ட விதத்தில் நமக்கு ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். ஐக்கியம் இருக்கும்போது தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்னா மென்மேல் உயர்த்துவார். அப்போ நமக்கு முதலாவது என்ன இருக்கணும், சாட்சி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னாக்கா நமக்கு தேவனுக்குள்ளே எப்படி இருக்கணும், ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா வேதத்தில் ஒரு ஐக்கியம் மாத்திரம் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். ஆபிரகாம், சாராள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவங்க எப்படி இருந்தாங்க, விசுவாசம் உள்ளவங்களாக இருந்தாங்க. தன் கணவனுக்கு ஆபிரகாமுக்கு சாராள் எப்படி இருந்தாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. நாமும் கூட என்ன பண்ணோம், நம்முடைய ஹஸ்பண்டுக்கு ஊழியக்காரர் இருக்கிற அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், கீழ்ப்படினோம். அந்த காலகட்டத்தில் அவங்க என்னை ஆண்டவனே கூப்பிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஆண்டவனே கூப்பிடுறதில்ல. ஒரு சிலர் பேர் கூப்பிட்றாங்க, அது தப்பு கிடையாது, பேர் கூப்பிட்றாங்க, தப்பு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த காலத்தில் ஆபிரகாமை சாரா என்ன சொன்னாங்க, ஆண்டவனே கூப்பிட்டாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. அவரோடு அவங்க என்ன பண்ணாங்க, விசுவாசமாக இருந்தாங்க. எப்படி ஆபிரகாம் விசுவாசமாக இருந்தாங்களோ அதே போல் சாராலும் விசுவாசமாக இருந்தாங்க. ஆபிரகாமை தான் கர்த்தர் அழைத்தார், சாரால அழைக்கல. அந்த இடத்துல கர்த்தர் யார் அழைத்தாரு, ஆபிரகாமை தான் அழைத்தாரு. நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன சொன்னார், சொன்னார். இங்கே சாராளுக்கு சொல்லவே இல்லை, சாராளுக்கு அந்த இடத்துல சொல்லவே இல்லை. அங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் சாரா என்ன பண்ணாங்க, கண்டிப்பாக ஆபிரகாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வேதத்தில் அது நம்மளுக்கு சொல்ல, ஏசப்பா யாக்கிட்ட பேசினாரு, கர்த்தர் யாக்கிட்ட பேசினாரு, நீ யாக்கூட வான்னு சொல்லவே இல்லை.
கர்த்தர் சொன்னார் ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் கண்டிப்பாக சாராள் சொல்லுவா. உடனே அவங்க எந்த பேச்சு பேசாமல் கூடவே போனாங்க. அப்போ அவங்க எப்படி இருந்தாங்க? கீழ்ப்படிஞ்சாங்க. ஆண்டவருக்கும் கீழ்ப்படுகிறாங்க, அவருக்கும் நமக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்குது. ப்ளஸ் வந்து கணவனுக்கு எப்படி இருக்காங்க? கீழ்ப்படுகிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம லாஜிக்காக நம்ம பார்க்குறோம். ஆனால் சாராள் அந்த இடத்துல ஒரு சின்ன தவறு பண்ணுறாங்க. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு குழந்தை இல்லை, அதனால நீ என்ன பண்ண, வேறு மனைவி என்ன பண்ணுங்க தெரிந்து கொள்ள சொன்னாங்க. அந்த சாப்டருக்கு நான் வரவே இல்லை, சரிங்களா? அந்த சாப்டர் நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். ப்ளஸ் வந்து ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். அவர் வந்து ஆபிரகாமை கர்த்தர் அழைச்ச பிரகாரம் இவங்க என்ன பண்ணாங்க? பின்னாடியே போனாங்க. அப்போ அவங்க கீழ்ப்படிஞ்சு போனாங்க. அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நமக்கு இருக்கும். நாம் அந்த வழியில் நடக்கும்போது தானாகவே பின்னாடி வந்து ஒவ்வொரு பிளஸ்ஸிங் வந்துட்டு இருக்கும். இது வந்து நான் உணர்றேன். இது பிரைஸ்லாட் அல்லேலூயா. இது வந்து நான் உணர்றேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குடும்பத்தில் வந்து சாட்சியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆண்டவருக்கும் நமக்கும் நல்ல ஐக்கியம் இருக்கணும். பிறகு நமக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்குதானே எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? நம்ம சாட்சியாக இருக்கணும். நிறைய வீட்டில் வந்து நான் பார்த்துருக்குறேன். குடும்பத்தில் வந்து தாயும் தகப்பனும் பாஸ்டரும் அவங்க ஒய்ஃபும் நேராக எங்கே பண்ணுவாங்க? ஊழியத்துக்கு போவாங்க, திரும்பி வருவாங்க, பிள்ளைகளை கண்டுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ளே யாருக்குள்ளே இருக்கவே கூடாது. நமக்கு மாத்திரமில்லை, நம்ம ஆர்பி குரூப்பில் மாத்திரமில்லை, நம்ம தேசத்தில் எல்லா ஊழியர்களுக்கும் இதே தான் இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நம்ம பிள்ளைகளை விட்டுருவோம். ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவாங்க, தான் பிள்ளை விட்டுருவோன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவோம், நான் பிள்ளை விட்டுருவோம். நம்ம விடவே கூடாது. நாம் அதற்காக என்ன பண்ணோம்? அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அவங்களுக்காக ஒரு நாள் நம்ம பிள்ளைகளுக்காக நாம் தான் என்ன பண்ணோம்? உபாச ஜெபம் பண்ணோம். நம்ம ஜெபிக்கும் போது நம்ம பிள்ளைங்க நம்ம பார்க்குவாங்க, என்னுடைய தாய் என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. ஏன்னா பாஸ்டர் வந்து வெளியே போயிடுவாங்க. ஆனால் மனைவிமார்கள் நம்ம வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணோம்? முட்டி போட்டு ஜெபம் பண்ணோம். ஏன்னா நம்ம சிறு குழந்தைங்களை பார்க்குறோம், ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க. வந்தோடனே டீச்சர் என்னென்ன சொன்னாங்க அது என்ன பண்ணுறாங்க? உடனே ஒரு போர்டில் வந்து அவங்களே என்ன பண்ணுவாங்க? ஒரு சாக் பீஸ் எடுத்துக்குவாங்க, ஒரு கோல் எடுத்துகிட்டு இதெல்லாம் சொல்லுன்னு சொல்லுவாங்க. அதே போல் அது என்ன பண்ண கவனிக்குதுங்க. அதே போல் நம்முடைய பிள்ளைகள் முன்னாடி வந்து நாம் வந்து முட்டி போட்டு நம்ம ஜெபம் பண்ணி வேதத்தை வாசிப்போனாக்கா கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? அது காப்பி பண்ணுவாங்க. என் தாய் பண்ணாங்க, இதை நான் என்ன பண்ண ஃபாலோ பண்ணுறேன். கரெக்டுங்களா? அநேக நேரத்தில் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்குதான விசுவாசி மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் நாம் வந்து நிறைய நேரத்தில் விட்டு விடுவோம். அது வந்து விட்டு விடவே கூடாது. எனக்கு மோசே ஊழியம் செஞ்சார், அவங்க பிறகு அவங்க பிள்ளைகள் வரவே இல்லை. அது வந்து எவ்வளோ வேதனையாக இருக்கிறது. மோசே செஞ்சார், அவங்க பிள்ளைகள் வரவே இல்லை. பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஏலி தாத்தா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் ஆலயத்திலே இருந்தார், ஆனால் அவங்க பிள்ளைகளும் வரல. நம்ம அப்படியே இருக்கோம். நமக்கு பிறகு நம்ம பிள்ளைகள் வரணும். அந்த ஊழியம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். நிறைய இடத்துல வந்துங்க நாம் வந்து நம்ம பிள்ளைகள் விட்டுருவாங்க, மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுவோம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நிற்க மாட்டாங்க. இது 100% சொல்கிறேங்க. ரொம்ப நாள். ஏன்னாக்கா இது கண் கூட நான் சபையில் நடந்து பார்த்தேங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எங்கள் 2 பையனுங்க இருக்காங்க. அவங்க வந்து சின்ன சின்ன குழந்தைங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து மியூசிக் இது வாசிக்க மாட்டாங்க. அப்போல்லாம் தப்லா தான் நாங்கள் காம்போ வாசிக்குவாங்க. அப்போ வந்து வாசிக்கணுன்னு பாஸ்டர் தான் வாசிக்குவார். அவர் வாசிக்குவார், நான் பாடுவேன், அவர் பாடுவார். அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாட்கள் வந்துங்க நான் வேறு சபை, ஆனால் இங்கே தான் அவங்க இருந்தாங்க. எல்லாம் வளர்ந்தது இங்கே தான். ஆனால் அவங்க என்ன தர பண்ணாங்க? வந்து வாசிப்பேனாக்கா ஒரே வச்சனா, அங்கிள் நான் இந்த சபை இல்லை அங்கிள். அது சொன்ன வந்து ரொம்ப மனசு கஷ்டாச்சு. அங்கிள் நான் இந்த சபை இல்லை அங்கிள், நான் அந்த சர்ச்சு. ஓ தேங்க்யூப்பா சொல்லி விட்டாச்சு. அவன் அப்படியே போயிட்டான். ஆனால் ஒரு நாள் என் பிள்ளைங்களுக்கு வந்து நீ வந்து காங்கோ வாசின்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. அவங்களா எழுந்தாங்க, அவங்கள வாசிக்கிறாங்க. இப்போ பார்த்தா நம்ம மற்றவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி நம்ம உட்கார வைக்கிறோம். ஆனால் எந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க. அப்புறம் எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன். யாருமே லீவு போட்டு செய்ய மாட்டாங்க. ஒரு சிலர் மாத்திரம் தான் என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. ஆனால் அதை நம்ம பிள்ளைகளை நம்ம ட்ரைனிங் கொடுத்து நம்ம ஆண்டருக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம வளர்த்தோம்னாக்கா அப்பாவுக்கு பிறகு யார் வந்து நிற்குவாங்க? பிள்ளைகள் கண்டிப்பாக வந்து நிற்குவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாம் அப்பா பிறகு தான் தான் பிள்ளையே உட்கார வச்சிட்டாங்க. இப்போது நார்மலாக வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு அப்பா வந்து பெயிண்டராக இருந்தாலும் அவங்க பிள்ளை என்ன வரும்? பின்னாடி பெயிண்டராக போகிறான். ஒரு அப்பா வந்து வேறு ஏதாவது வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் அந்த இடத்துல போய் உட்கார வச்சிடுறாங்க. எல்லா இடத்துல நடக்குது. ஆனால் ஊழியக்காருக்கு வரும்போது தான் எல்லாருடைய கண்கள் என்ன பண்ண அவங்களுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ண பிள்ளைய உட்கார வச்சிடுறாங்க. அப்படி சொல்கிறாங்க. பட் வந்து யாருமே வந்து இது யோசிக்கிறது கிடையாது. அவங்க கடைசி வரையில் நிற்பாங்க இல்லை. ஏன்னா அப்பா அது ஊழியம் முடிஞ்சிச்சா
அப்போ யார் பண்ணோம்? பிள்ளைகள் தான் பண்ணோம். அதற்கு வந்து மனைவிமார்கள், தாய்மார்கள் நாம தான் என்ன பண்ணோம்? அவங்களுக்கு ட்ரெயின் கொடுக்கணும். நாம தான் அதை ட்ரெயின் கொடுக்கணும். ஏன்னா நான் அப்படி தான் வளர்ந்தேன். எனக்கு முன்பதாக எங்கள் தாய் வந்து ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசம் பண்ணுவாங்க. அதே போல் வேத வாசிங்கெல்லாம் எங்களுக்கு வந்து சாப்பாடே கிடையாது. நாங்கள் வளர்ந்தது அப்படி தான். காலையில் வந்து எழுந்து பயில் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தால் தான் எங்களுக்கு நாஸ்டா, இல்லைனாக்கா நேராக போயினே இருக்கணும். வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு சங்கீதம் மனப்பாடமாக பண்ணி இந்த வசனம் சொல்லணும். இல்லைனாக்கா எங்களுக்கு வந்து காலையில் டிஃபன் இல்லாமல் சபைக்கு போகும். மதிய லஞ்சு கூட கிடையாது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் வந்து நம்ம என்ன இருக்கோம், கறி தான் இருக்கும். அப்போ சண்டே எல்லாம் நாங்கள் வளர்ந்த நாள் கிடையாது. நீ போய் அதை மனப்பாடமாக பண்ணிட்டு வா, அப்போ தான் வந்து உனக்கு சாப்பாடுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணோம்? பயில் படிப்போம். ஆனால் கர்த்தர் கிருபைன்னு பார்த்தா அன்றைக்கி படித்தது இன்றைக்கி கிருபையாக என்ன பண்ணால் அதெல்லாம் ஞாபகம் வருது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்? நம்ம தான் வந்து என்ன பண்ணோம்? பிள்ளைகளை நடத்தணும். தகப்பன்மார்கள் என்ன பண்ணுவாங்க? போயிடுவாங்க. அவங்க டயர்டில் வந்து வந்துடுவாங்க. ஆனால் நாம் தான் நேரம் எடுத்து நம்ம பிள்ளைகளை நடத்தணும். வேறு யாரும் நடத்த மாட்டாங்க. நாம் சகோதரிகளாக இருக்கிற மனைவிமார்களை, நாம் இருக்கிற ஊழியக்காரிகளாக இருக்கிற நாம தான் என்ன பண்ணோம்? நம்முடைய பிள்ளைகளை நடத்தணும். வேறு யாருமே நடத்த மாட்டாங்க. மோசைக்கு பிறகு யாருமே இல்லை, ஏலி தாத்தாக்கு பிறகு யாருமே இல்லை. ஒருத்தர் நம்ம கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இல்லை, அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்படியே ஸ்டாப் ஆகவே கூடாது. எனவே நாம தான் என்ன பண்ணோம்? நம்ம குடும்பத்துக்கு நம்ம சாட்சியாக இருக்கணும். நம்ம குடும்பத்து மாதிரி கணவன் மனைவி மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பத்தில் இருக்குதான மாமியார், மாமனார், நாத்தனார், என்னென்ன வருங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் நாம் சாட்சியாக இருக்கணும். நாம தான் சாட்சியாக இருக்கணும். முன்னொரு வசனம் சொல்லு, உன் கணவனை வந்து என்ன பண்ணனாக்கா நல்லவன் ரட்சிக்கப்படணுனாக்கா உன் நல்ல நடக்கையில் அவன் என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்பட்டுருவான். நீ சர்ச்சைக்கு வா, சர்ச்சைக்கு வா, சர்ச்சைக்கு வா பல்ல நீ பண்ணாத. உன் நல்ல நடக்கைனா அப்படின்னாக்கா நம்ம நல்ல நடக்கையில் நம்ம குடும்பத்தில் இருக்க ரட்சிக்கப்படாதவங்க கூட ரட்சிக்கப்படுவாங்க. அதற்கு யார் காரணம்? நாம தான் காரணம். சரிங்களா? இன்னொன்று வார்த்தைனாக்கா கெட்ட வார்த்தை கூட பேசக்கூடாது. நிறைய நேரத்தில் நம்ம கோவப்பட்டு என்ன பண்ணுறோம்? திட்டிடுறோம். அது கூட நம்ம பாவம் பண்ணிடுறோம். அப்போ நமக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஐக்கியம் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கணும்? நம்ம சாட்சியாக இருக்கணும். கரெக்டா? ஏன்னா மார்த்தாள் பாருங்கள், மரியாதை பார்க்குறோம். இப்போ கொஞ்சம் சம்பவத்தில் கொஞ்சம் பார்த்தோம். மார்த்தாள் அநேக காரியங்களை பிஸியாக இருப்பாங்க. ஆனால் மரியாள் தேவனை விட்டு நல்ல பங்கு அவங்க தெரிந்தெடுத்தாங்கன்னு சொல்லி வசனம் இருக்குது. அதே போல் நாம கூட நிறைய நம்மளுக்கு வேலை இருக்குது. அது வந்து உண்மைதான். அந்த வேலை இருந்தாலும் நம்ம ஆண்டவர் பாதத்தை நம்ம தெரிந்துக்கணும். நம்ம மாத்திரமல்ல, நம்ம பிள்ளைகளை கூட நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர்களை நடத்தணும். மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சபைக்குள்ளே நம்ம சாட்சியாக இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய சபையில் வந்து ஊழியக்கார மனைவிமார்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். விசுவாசிகளுக்கு எடுத்து பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வீண் வார்த்தை எப்பவுமே நம்ம பேசவே கூடாது. வீண் வார்த்தை வந்து நம்ம குடும்ப காரியம் கூட நம்ம பேசவே கூடாது எப்பவுமே. இது வந்து நான் தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு தயவிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள், வீண் வார்த்தை ஒரு நாளோ பேசக்கூடாது. எனக்கு தேவை இருக்குது சொல்லவே கூடாது. நம்ம தேவை சொல்கிறது ஒருவர் ஆண்டவர்கிட்ட மாத்திரம் தான் சொல்லணும். நம்ம தேவை எனக்கு இந்த தேவைனாக்கா ஆண்டவர்கிட்ட மாத்திரம் தான் சொல்லணும், தவிர எந்த விசுவாசிக்கிட்ட நம்ம சொல்லவே கூடாது. இது வந்து அப்படி இருப்போமானால், நம்ம இருக்க மாட்டேங்க எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அப்படி இருக்கவே கூடாது. ஏன்னாக்கா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன காரியம் அப்படின்னா என்னங்க சாட்சி கெட்டு போயிடும். இப்போ நாளைக்கு வந்து பாஸ்ட் இந்த ஃபுல்பிட்டில் நின்று பேசும்போது இவங்க மனைவி பாஸ்ட் இப்படி பேசுகிறாரு, அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட வந்து தேவை இருக்குது சொல்கிறாங்களேன்னு சொல்லி சாட்சி கெட்டு போயிடும். தயவிட்டு சொல்கிற, சபையில் இருக்கிறதான மக்கள்கிட்ட எந்த காரியம் பற்றி பேசக்கூடாது. பட் அவங்ககிட்ட நம்ம அன்பாக இருக்கணும். அவங்ககிட்ட எப்படி இருக்கணும்? நம்ம அன்பாக இருக்கிறோம். அவங்க நலனை நம்ம விசாரிக்கணும். பட் நம்ம நலனை அவங்க விசாரிக்கிறாங்க, ஓகே. பட் நமக்கு இந்த தேவை இருக்கிற சொல்லி அவங்ககிட்ட ஒரு நாளை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லவே கூடாது. நமக்கு சொல்லுறதால தேவன் ஒருவர், அவர்கிட்ட மாத்திரம் தான் சொல்லணும், தவிர எந்த மக்கள்கிட்ட விசுவாசிக்கிட்ட சொல்லவே கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா பிசாசனை கொஞ்சம் கேப் கிடச்சா பார்க்குவான், ஏதாவது சொல்லுவாங்களான்னு சொல்லி அந்த கேப்பில் வந்து உடனே ஆண்டவர்கிட்ட போய் கோல் முட்டுவான். உன் பிள்ளை பாரு இப்படி சொல்லின்னு இருக்குது. அதுக்காக நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். விசுவாசிக்கிட்ட பேசுகிறதுல, அவங்ககிட்ட பழகிறதுல ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னாக்கா ஒரு சில காரிய நிமித்தமாக அநேக சபையில் நம்ம பார்க்குறோம். சபையில் பார்த்தீங்கன்னாக்கா விசுவாசிக்கு நம்ம பேசிட்டு வந்துடுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்க? மற்றவங்ககிட்ட போய் சொல்லிடுவோம்.
நம்ம நினைப்போம் யார்கிட்ட சொல்லணும், ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்ககிட்ட போய் சொல்லிடுவாங்க. அந்த காரியத்தில் நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம், இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா சபையில் இருக்கிற மக்களை நம்ம நேசிக்கணும். யாருன்னா ஒருத்தர் வரலையா அவங்கள நல்லா நம்ம விசாரிக்கலாம், அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். ஆனால் மணிக்கணக்காக அவங்களுக்காகவே நம்ம வந்து அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. வரலையா அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம், அவங்கள விசாரிக்கலாம். பட் வந்து பின்னாடி நின்று அவங்க முடிஞ்சு போன பிறகு அவங்களுக்கு எல்லாம் நல்லா விசாரிச்சு கை கொடுத்து அவங்களெல்லாம் அனுப்ப நம்ம என்ன பண்ணோம், பழகிக்கொள்ளணும். ஏன்னாக்கா நம்ம வந்து பாஸ்டருங்க நிறைய நேரத்தில் லேடிஸ்கிட்ட பேச மாட்டாங்க. லேடிஸ்கிட்ட எந்த பாஸ்டர் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் லேடிஸ் இருக்க நமக்கு என்ன பண்ணுவாங்க, பர்சனலாக பேசுவாங்க. இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா நம்ம பேசுகிறோம். எனவே இது நம்ம வந்து ரொம்ப லூஸாக விட்டுறக்கூடாது. ஜெபம் பண்ணுறாங்க, சரி சிஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறேன் ஓகே சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல வெளியே வரணும். அப்போ சபையில் வந்து நாம் எப்படி இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். சபையில் நம்ம எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் முன்பதாக நம்ம சாட்சியாக இருக்கோம். அவங்க மேலே அதிகாரம் செலுத்தக்கூடாது. அவங்க மேலே வந்து அதிகாரம் செலுத்த, ஏன் நீ சர்ச்சைக்கு வரல, ஒரு சபையில் வந்து நான் கேள்விப்பட்டேன், ஆண்டி நான் போகிறதில்ல ஆண்டி. ஏமானாக்கா, ஆண்டி ரொம்ப ஜோராக கத்துறாங்க ஆண்டி. ஏமா ஜோராக கத்துறாங்க, ஆச்சரி ஏமா உன் மேலே வச்சு அன்பு நிமித்தமாகத்தான். இப்போ அவங்க சொல்ல முடியுமா, ஆச்சரியம்மா அவங்க அதிகமாக திட்டுறாங்கனாக்கா உன் மேலே நேசம் வச்சுருக்குறாங்க, அதுக்கு தான்மா, வேறு ஒன்றும் கிடையாது. நீ ஏன் சர்ச்சைக்கு வரல, ஏன் எனக்கு நீ காணி கொடுக்கல, ஏன் எனக்கு தசமாக கொடுக்கலன்னு சொல்லி ரொம்ப வந்து அதட்டக்கூடாது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், அன்பால் என்ன பண்ணோம், அதை கையால் கற்றுக்கணும். இது வந்து பாஸ்டர் போய் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. நாம தான் என்ன பண்ணோம், அன்பால் நடத்தணும். ஏன்னாக்கா நம்ம மேலே வந்து பாஸ்டர் எப்படி இருக்கா, அன்பாக இருக்கிறாரு. நம்மக்கிட்ட சொல்லியிருப்பார், நீ போய் என்ன பண்ண, அவங்ககிட்ட பேசு. சில என்ன நம்மக்கிட்ட பொறுப்பு கொடுக்குறாங்க, நீ போய் ஜெபம் நடத்து, நீ போய் ஹவுஸ் விசிட்டிங் பண்ணு, நீ ஆராதனை பண்ணு. நம்மளை நம்பி தானே கொடுக்குறாங்க, நம்மளை நம்பி கொடுக்குறாங்க. ஏன்னாக்கா நான் ஊழிய செய்கிறேன், என் மனைவி என்ன பண்ணுவாங்க, ஊழிய செய்வாங்க சொல்லி நம்பி கொடுக்கும்போது அந்த நம்பிக்கைக்கு நம்ம எப்படி இருக்கணும், பாத்திரம்னா இருக்கணும். அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும், நம்ம பாத்திரம்னா இருக்கணும். ஏன்னாக்கா இது ரொம்ப வந்து ஈஸியாக நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அது உன்னிப்பாக நம்ம கவனிச்சோம்னாக்கா அவங்க நம்பி நம்ம ஊழியம் கொடுக்குறாங்க. அந்த ஊழியத்தை நம்ம எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். பாஸ்டருக்கு உண்மையாக இருக்கணும், சபைக்கு உண்மையாக இருக்கணும், சபையில் இருக்க மக்களுக்கு நம்ம சாட்சியாக இருக்கணும். நம்மளை பார்த்தவங்க மற்றவங்க வந்து பெருமைப்படுற அளவுக்கு நம்ம வாழணும். அல்லேலூயா. இவங்க வந்து நான் சர்ச்சுக்கு போகிறாங்க, இவங்க வந்து இப்படி பேசுகிறாங்க, இவங்க நடக்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நாம் கவனிக்கிறோமோ இல்லையோ, நம்மளை 1000 கண்ணு நம்மளை என்ன பண்ணணும், பார்த்துனே இருக்கு. கரெக்டுங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஐக்கியம் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குடும்பத்தில் நம்ம சாட்சியாக இருக்கணும். பிறகு நம்ம சபைக்கு நம்ம சாட்சியாக இருக்கணும். கடைசியாக ஒரே ஒன்று வார்த்தை சொல்கிற பாருங்கள், நம்ம சமுதாயத்தில் நம்ம சாட்சியாக இருக்கணும். எது, நம்ம சமுதாயத்தில் நம்ம அக்கப்பக்கம் இருக்குது, அந்த சுற்று வட்டாரத்தில் எல்லாருக்கும் நம்ம எப்படி இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். வேதத்தை நம்ம பார்க்குறோம், அக்கீலா பிரிஸ்கில்லா வந்து அவங்க எப்படி பயபக்தியாக இருந்தாங்க, பரிசுத்தமாக ஜீவனம் பண்ணாங்க. பவுலை வந்து அவங்கள வாழ்த்துறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்படியாப்பட்ட வாழ்த்துதல் கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். இவங்க வந்து எப்படி இருந்தாங்க, இவங்க கணவன் மனைவி பிள்ளைகளோடு எப்படி இருக்காங்க, குடும்பமாக கர்த்தருக்குள் இருக்கிறாங்கன்னு சொல்லி மக்களும் வாழ்த்தணும், ஏசப்பாவும் வாழ்த்தணும். ஏன்னா கொர்நேலிய குடும்பம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். கொர்நேலிய குடும்பம் அவர் மாத்திரமல்ல, தன் மனைவி பிள்ளைகளோடு என்ன பண்ணுங்க, ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க, குடும்பத்தோடு ஜெபம் பண்ணாங்க. பரலோக தேவன் கேட்கப்பட்டது. இப்போ நாமும் கூட குடும்பமாக நம்ம ஜெபிக்கும் போது பரலோக தேவன் கேட்கப்பட, நம்ம சுற்றி வட்டாரத்தில் இருக்கிறத பாருங்க, அவங்களும் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இவங்க உண்மையாக யாருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன சொல்லி தானாகவே ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம வந்து நீ சர்ச்சுக்கு வா, நீ பைபிள் படி, ஜெபம் நீ சொல்லவே சொல்லாத, நல்ல நடுக்க நீ அவங்க முன்னாடி வந்து நீ நல்ல நடுக்க, வேதத்திலோ ஜபத்திலோ எல்லாத்திலையும் நடக்க தானாகவே வந்துடுவாங்க. கரெக்டுங்களா? தானாகவே வந்துடுவாங்க. ஒரு குடிக்காரன குடும்பத்தை என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் குடிக்காதன்னுவாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். அவங்க எவ்வளோ தான் திட்டினாங்க, மனைவிமாருங்க, ஒரு சில மனைவிமாருங்க பேசாமல் இருப்பாங்க, அவனே தானே ரட்சிக்கப்பட்டோம். அப்போ அது காரணம் என்ன, நாம தான். மனைவிமார்கள் வந்து கரெக்டாக பேசணும். அதிகமாக வந்து எல்லார் இடத்துல பேசவே கூடாது. சபையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, பிள்ளைகள் மத்தியிலும் சரி, சமுதாயத்தில் சரி, எல்லா விதத்திலும் மனைவிமார்கள் நாம் நல்ல நடக்கையில நம்ம பார்க்கணும். எப்போவுமே மறக்கவே கூடாது. நம்மளை கர்த்தர் மனுஷன் பார்க்குறல, கர்த்தர் நம்மளை கவனிச்சுட்டுக்கிட்டே இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம இத்தின் பேர் தான், ஆனால் கர்த்தர் நம்மளா பண்ணுறாரு, கவனிச்சுட்டே இருக்கிறாரு.
கவனிக்கிறாரு. எனக்கு 2 பேர் 3 பேர் பேசுகிறத கர்த்தர் பண்ண உத்து கவனிக்கிறார். அப்போ எவ்வளோ அது யோசித்து பாருங்க. எனக்கு வந்து யாருக்கு அப்போ பசங்கிட்ட இல்லை இவர்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பேசினாக்கா பாப்பா ஏசப்பா கவனிக்கிறாரு, நான் உடனே அந்த இடத்துல உடனே கட் பண்ணுவேன். உற்று கவனித்து கொண்டு இருக்கிறார். சாதாரணமாக ஏசப்பா நம்ம பேசுறதை கவனிக்கிறனாக்கா அப்போ நம்ம சபைக்குள்ளே இருக்குதானே எப்படி கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாம். அப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பேசினாவும் தப்பு, ப்ளஸ் அது என்ன பண்ணுறாரு கர்த்தர் உற்று கவனித்து கொண்டு இருக்கார். எனவே தான் நம்ம மனைவிமார்களாக இருக்கிற நாமும் எப்போவுமே ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும், அவரோடு நல்ல ஐக்கியமாக இருக்கணும், சபைக்கு சாட்சியாக இருக்கணும், ப்ளஸ் வந்து குடும்பத்துக்கு நம்ம சாட்சியாக இருக்கணும், சமுதாயத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். இது வந்து பெரிய வந்து மெசேஜ் கிடையாது, ஏன்னாக்கா நமக்குள்ள ஒரு ஆலோசனை தான். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்ம நம்மளுடைய ஜெபத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் ஜெபத்தை கேட்கிறவருக்கு தான் நம்மளுடைய விண்ணப்பங்களை கொடுத்துருக்கோம். அந்த சந்தோஷத்தில் நம்மளுடைய விண்ணப்பம் காணுறதுக்கு நம்ம எழுதுகிறோம். முதலாவது விண்ணப்பத்தினால நம்ம ஜெபிக்கும் போது அந்தவரோடு நம்ம இணைந்து எல்லாரும் ஒரு மனதோடு எல்லாரும் ஒரே ஆவியோடு அவரோட முதல் விண்ணப்பமாக நம்மளுடைய மாஸ்டர்ஸோடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஃபேமிலின்னு சொல்லும்போது நம்முடைய பிள்ளைகள், நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்காகவும் நம்ம தெரிவிக்கிறோம். ஆண்டவர் சாத்தம் வந்து நம்மளுடைய ஃபேமிலியில் யாரோட விஷயத்தையாவது நம்ம கை வச்சுட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய ஊழியர்கள் அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய நிறைய பேருக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம ஒரு குடும்பங்கள்லாம் பேசியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபேமிலிக்காக தெரிவிக்க போகிறோம். நம்மளுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், நம்மளுடைய ஃபேமிலியோடைய டைம், நிறைய ஊழிய நேரத்தில் நம்மளுடைய ஃபேமிலி டைம் மிஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to pray for our family relationships. அது ரொம்ப முக்கியம். அது நிறைய பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஊழியத்தில் நிறைய பாதிப்பு வரும். அதனால் நான் ஃபஸ்ட்டு பாயிண்டாக ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்காக ஜபத்தை கருத்துக்காய் நன்றி. நாமத்தில் ஜபங்கள் நல்ல